வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. பாஸ், one question, humble request. How to see one person always lie and cheat like drinking water? Thank you boss. Okay. கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, சீட். ஓகே, ஒருத்தர் பொய் சொல்லுவாரு, ஏமாத்துவாரு அப்படின்றதுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. கூடவே இன்னொன்னு ட்ரிங்கிங் வாட்டர்னு கொடுத்துருக்கீங்க. அது ஒருவேளை அவர் வந்து ஆல்கஹாலிக்கா இருப்பாரா அப்படின்னு கேக்குறீங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஓகே. முதல்ல ஒருவர் நம்பகமற்றவராக இருக்கிறார். எப்படி இருப்பாரு? அவருடைய லக்னம் இருள் தன்மையாக இருக்கும். ஓகே, என்ன இருள் தன்மைனா என்ன உங்களுக்கே தெரியணும். லக்னம் சனியால ராகுவால பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு அந்த நபர், அந்த ஜாதகர் நேரடி அமைப்புகள்ல ஒரு மாதிரியான அவருடைய பேசக்கூடிய விஷயங்களும் சொல்லக்கூடிய அமைப்புகளும் பெருசாக நம்பகமான அமைப்புகள்ல இருக்காது. அப்ப செவ்வாயை விட்டுட்டீங்களே, செவ்வாய் பாவர் தானே. செவ்வாய் எப்பொழுதுமே கோபக்கார முரட, ஒரு ஒரு அவசர கொடுக்கவாதி தானே தவிர செவ்வாய் பொய் சொல்லக்கூடிய கிரகம் இல்ல. செவ்வாய் தைரியமானவர், எல்லாத்துக்கும் முன் நிற்கிறவர், எல்லாத்துலயும் அவசரமா இருக்கிறவர், ஓடுறவர், முதன்மைப்படுத்திக்கிறவர், தன்னம்பிக்கை தைரியத்துக்கு அதிகமான ஒருத்தர். உங்க நெஞ்சில குத்துறவர் செவ்வாய். அப்ப சனி முதுகுல குத்துவாரு, பொய் சொல்லுவாரு, உடல் அமைப்புகள்ல சற்று பலவீனமானவர், தாழ்வு மனப்பான்மை மிக்கவர், வயதானவர், உடல் உழைப்பை அதிகமாக கொண்டவர், பெருசாக அதிர்ஷ்டம் ஒத்துழைக்காதவர். இவருதான் சனி பகவான் அப்படின்னு வருவார். இதனோட சேர்ந்து சனியின் லக்னங்கள்ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இந்த அமைப்பை செய்வாங்க. ஓகேங்களா? எப்பொழுதுமே ஏன் இருள் தன்மையில லக்னங்கள் வரக்கூடாது? ஏன் இயல்பாக வந்து சனியின் லக்ன குணம், அதாவது லக்னம் சனியினுடைய கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சில மாதிரியான சில அமைப்புகள் ஏன் இருக்கு? இது வெறும் கும்ப லக்னம். இப்ப எல்லாரும் வீடியோ போடுறாங்க, கும்ப லக்னக்காரர்களுக்கு இப்படி இருக்கும். அப்படிலாம் இருக்காது. லக்னத்துல சனி இருந்தா ஒரு பலன், லக்னத்துல குரு இருந்தா ஒரு பலன், லக்னத்துல புதன் இருந்தா ஒரு பலன், லக்னத்துல சுக்கிரன் இருந்தா ஒரு பலன். கும்ப லக்னம் ஆகி ஒருவர் நேர்மையான அமைப்புகள்ல இருக்காரு, கும்ப லக்னம் ஆகி சனி நீச்சமாகி அந்த சனியையும் அந்த ஓகே, ஒருவேளை லக்னத்துல குரு இருக்கிறாருங்க, இல்ல லக்னத்தை குரு பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. கும்ப லக்னத்துக்கு 3ல சனி நீச்சம் ஆவார். ஒருவேளை இந்த ஜாதகத்துக்கு சிம்மத்துல இருந்து சனி பார்க்க, சிம்மத்துல இருந்து குரு கும்பத்தை பாக்குறாரு, மேஷத்துல இருக்கக்கூடிய சனியை பாக்குறாருன்றப்ப இவர் நேர்மையானவர்னு வந்துருவாரு. சனி சம்பந்தப்படுற துறைகள்ல சம்பாதிக்கிறாரு, ஆனா பொய் சொல்லி சம்பாதிக்கல. ஏன்? லக்னம் குருவின் தொடர்புல வந்துருது, நேர்மையான அமைப்புகள்ல வந்துருது. இவர் ஆன்மீகவாதியா இருக்கிறாரு, ஓஷோ மாதிரி ஆன்மீகவாதி, நேர்மையான ஆன்மீகவாதி, பொய் சொல்லாதவர், ஏமாத்தாத ஆன்மீகவாதியாக நேர்மையான அமைப்புகள்ல இருக்காரு. ஒருவேளை சிம்ம லக்னக்காரர், லக்னாதிபதி சூரியன் உச்சமா இருக்காரு, சூரியன் உச்சமாக இருந்து லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது நேர்மையான பிடிவாதக்காரர், சூரியன் நீச்சமாக இருந்து சிம்ம லக்னத்துல சனி இருக்கும்போது அவர் பொய் சொல்றவரு. அதே நேரத்துல இதே சிம்மத்துல இருக்கக்கூடிய சனியும் அதே சூரியனையும் ஒருவேளை அந்த அன்னைக்கு வந்து தீபாவளி மாசத்துல வர அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு, பௌர்ணமின்னு வந்துருதா, பௌர்ணமி அன்னைக்கு பிறந்து கும்பத்துல இருக்கக்கூடிய சனியோ, கும்பத்தில இருந்து பார்க்கக்கூடிய குருவோ, அல்லது தனுசுல இருந்து பார்க்கக்கூடிய குருவோ அந்த சனியை பார்த்தால் இந்த சனி நேர்மையானவர், இந்த சனி ஆன்மீகத்தில் உள்ளவர், நேர்மையான நெறியான அமைப்புகள்ல வரக்கூடிய சுபத்துவ சனி உங்களுக்கு நேர்மையை கொடுப்பாருங்க. பிடிவாதமான நேர்மை. நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், பக்கத்துல இருக்கிறவனையும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன். அப்ப ஏமாத்துறது யாரு? பாபத்துவ சனி. இயல்பாகவே ஒரு விருச்சக லக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம். 8, 6, 8, 12ஆம் பாவகம் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய பாவகம். ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத நோய் வச்சிருக்கக்கூடிய பாவகம், கடன் நோய் வம்பு வழக்கு வச்சிருக்கக்கூடிய ஜாதகம் இப்படின்னு சொல்றோமா, பாவகம்னு சொல்றோமா. இந்த இடத்துல சனி லக்னத்துக்கு 8ல இருக்கிறாரு. லக்னத்துக்கு ஆகாத அட்டமாதிபதி இருக்கிறாரு, 6ஆம் அதிபதி இருக்காரு. எந்த லக்னமா இருந்தாலும், சுபராக இருந்தாலும் லக்னத்துல குரு இருக்கும்போது அவர் அட்டமாதிபதியின் குணங்களை அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படின்ற அமைப்புகள்ல வந்துடும். அப்ப சனி முதுகுல குத்துறவருங்க. சனியின் வீடுகள்ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள். ஓகேங்களா? அடுத்ததாக சனியின் தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த அமைப்புகள்ல வரும். செவ்வாய் பொய் பேச மாட்டாரு, சண்டை போடுவாரு, வெட்டுவாரு, குத்துவாரு. சனி பொய் மட்டும்தான் பேசுவாரு. இதுல இன்னொரு குணமும் சொல்லலாம், அதிகம் பேசாதவர், உள்ள எதையோ வச்சு அமுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு வரும்ல, அந்த இடத்துல
கட கட கடன்னு ஒருத்தர் பேச மாட்டாரு. ஏன்னா கட கட கடன்னு பேசினாருன்னா உள்ளுக்குள்ள எதுவும் இல்லாம பேசாம உள்ளுக்குள்ள தப்பு இல்லாம பொய்ய மறைக்காம வெளியே பேசிடுவாரு. இதெல்லாம் புதன். எதுவுமே உள்ள இருக்காது, அப்படியே சரளமா வெளியே வந்து கொட்டிடும். ஆனா ஒருத்தர் உம்முன்னு இருப்பாரு பாருங்க, உம்முன்னு இருப்பாரு. ஆள் கொஞ்சம் உயரம் குறைந்தவரா இருப்பாரு, பார்க்கவே வயதான தோற்றத்துல சின்ன வயசுல இருப்பாரு. சில இடங்கள்ல கால் விந்தி விந்தி நடக்கக்கூடியவர், சற்று பலவீனமானவர். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை அப்படியே வாங்கி பாருங்க, சனி வளர்த்திருப்பாங்க. அதனால அவங்க கெட்டவங்களா? அந்த இடத்துல சனியின் குணம் எப்படி இருக்கு, சனி லக்னத்துல எப்படி இருக்காரோ அந்த வகையில அவங்கள நம்ப முடியாத அமைப்பு. இன்னொன்னு, சனி தான் தீய பழக்க வழக்கங்களுக்கு காரணமான பிளானட். சனியும் ராகுவும், ஓகேங்களா? சகல விதமான போதை தொடர்பு இருக்கிற எல்லாத்துக்கும் சனி ராகு அமைப்பு, குறிப்பா ராகுவோட அமைப்பு இருக்கும். சனி வந்து ஆல்கஹால், இவர் வந்து வேற மாதிரியான போதைன்னு வரும் ராகு. அப்ப இந்த அமைப்புகள் சம்பந்தப்படும் பொழுது, காற்று வீடுகள் சம்பந்தப்படும் போது, ஜென்ம சனி அஷ்டம சனி வரும்போது ஒருத்தர் இது மாதிரியான பழக்க வழக்கங்களுக்குள்ள போவாருங்க. சரிங்களா? பொய் பேசுறதுக்கு லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தோட பாவ கிரகங்கள் இருக்கும்பொழுது ஒருத்தர் பொய் பேசுவார். லக்னமும் முழுசா கெட்டு இருக்கும்போது அவரோட பிழப்பே அது அப்படின்னு வந்துருது. அப்படியே பொய்யிலே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு வரும். சரிங்களா? ஆனா தனிச்சு ஒரு லக்னம், ஒரு ராசி அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.